கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் தொடர்புடைய சிவகுமார் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு செய்யுங்க. கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்குல இந்த மெத்தனால் சப்ளை செய்த நபர்கள் யார் என்ற கோணத்துல சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணையில இறங்கியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் சின்னதுரை என்ற முக்கிய குற்றவாளி மூலம் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு நபர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டார்கள். அதில் ஜோசப் ராஜ் என்ற ஒரு நபர், மதன் என்ற நபர், முக்கியமாக இந்த மெத்தனால் வாங்கி இங்கு சப்ளை செய்த மாதேஷ் என்ற ஒரு நபரை கைது செய்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த நெட்வொர்க் என்ன, அதாவது மெத்தனால் யார் மூலமாக இந்த பகுதிக்கு வந்திருக்கிறது, அவர்களுடைய சாராயத்தில் அதை கலப்பதற்கு அந்த மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வந்திருக்கார்கள் என்று தொடர்ந்து விசாரணை செய்ததுல இது சென்னையினுடைய புறநகர் பகுதியிலிருந்து இந்த மெத்தனாலை கொண்டு வந்திருக்காங்க என்பதை கண்டுபிடிக்கப்பட்டு அதன் அடிப்படையில இங்கே ஒரு சிவா என்கிற சிவகுமார் என்ற ஒரு நபரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கையாக பல்வேறு காவல்துறையினுடைய பல்வேறு பிரிவினர் தனிக்குழுவாக விசாரணையில இறங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில CIU என்ற ஒரு காவல்துறையினுடைய ஒரு பிரிவு, கவுண்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட், இந்த காவல்துறையின் பிரிவு தான் இந்த கைது நடவடிக்கை சிவா என்கிற சிவகுமார் என்ற நபரை கைது செய்திருக்கிறார்கள். இவர்தான் பல்வேறு இடங்களில் இருந்து இந்த மெத்தனாலை வாங்கி இவர் மொத்தமாக சப்ளை செய்யக்கூடிய ஒரு நபர் என்றும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு சிபிசிஐடி போலீசார் இவரை விசாரணை வளையத்திற்குள் எடுத்து விசாரணை நடத்தக்கூடிய விசாரணை அதிகாரி அவருடைய விசாரணை வளையத்தில் எடுத்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நபர் மூலம் இன்னும் யாரெல்லாம் இதில் தொடர்பில் இருக்கிறார்கள் என்று தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே வேளையில நேற்று இரவு செங்குன்றம் பகுதியில் இருந்து ஒரு குடோனில் இருந்து நிறைய பேரல்களில் இருந்த இந்த மெத்தனாலும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு 4 பேர் அந்த காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு ஒரு பக்கம் விசாரணை நடத்தப்படுகிறது. அவர்களுக்கும் இந்த சம்பவங்களுக்கும், அதாவது இங்கு மெத்தனால் சப்ளை செய்த கும்பலுக்கும் எது தொடர்பு இருக்கிறதா என்ற ஒரு கோணத்திலும் விசாரணையையும் மேற்கொண்டு வருகிறார்கள்.